இருந்தாலும் சரி காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். ஆட்சியில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை நீங்க தான் வச்சீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கலவு குரலாவே எழுந்தது. நாங்க கேட்டது என்னட்டா 2-3 அமைச்சர்கள் கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுக்கே மனசு இல்லை. முன்னாள் தலைவர் செல்வ பிறந்த திரு ஜோதிமணி உங்களை பத்தியுமே மனம் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். திமுக கூட்டணியில இருந்துதான் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. தேசிய தலைமை இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருந்திருக்கு? நீங்க கட்சி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நீங்க எப்படி டெல்லியில கான்கால் மூலமாக இவங்க திமுக அதிமுக 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிடுறாங்க. பிஜேபி சப்போர்ட்டோட அது நடக்க போகுது அப்படின்லாம் சில பேட்டிகளை சொல்லுங்க. என்ன நடந்தது? ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது அப்படின்னா முதல் முறையாக தாவேகாவுக்கு ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சீட்டை பயன்படுத்திக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஆனால் இவங்க காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்பயும் ஒரு விமர்சனம், நாடாளுமன்றத்துக்கு போகிற சூழல் ஏற்படும் போது பாஜகவை எதிர்க்க வேண்டியது இருக்கும், அதனால காங்கிரஸ் கொடுத்தா நீங்கள் அந்த தீவிர எதிர்ப்பு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நொண்டிச்சாக்கு என்னை பொறுத்த மட்டும். யார் இந்த குதிரை பேரம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அண்ணன் வைகோ சொல்லியிருக்காரு, துரை வைகோ கேட்டிருக்காரு கேள்விகள். அந்த குதிரை பேரத்துக்கான அதிர்த்தத்தை சொல்லணும் முதல்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக அரசியல்ல ஆட்சியில பங்களிப்பு கொடுத்துருக்கு. எப்படி உணர்றீங்க? எப்படி அதை பார்க்குறீங்க? மிகவும் மகிழ்ச்சியான தருணம். எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கிறது. இது வரைக்கும் இந்த 60 ஆண்டுகளில் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸினுடைய உதவி இல்லாமல் அமைந்த அரசுகள் என்பது வெறும் 3 அரசுகள் மட்டும்தான். எல்லா நேரமும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் காங்கிரஸ் கட்சியினுடைய உதவியோடு தான் அரசுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசுல அங்கே வைக்க முடியல. காங்கிரஸ் கட்சி வெளியில இருந்தால் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது மாறி இப்பொழுது ஆட்சியில் பங்கு என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். இது மிகப்பெரிய மகிழ்வையும் நம்பிக்கையும் தருகிறது காங்கிரஸ் கட்சி தோழர்கள். ஆட்சியில் பங்கு அப்படின்றதுனால அந்த கேள்வி. ஆட்சியில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை நீங்க தான் வச்சீங்க திமுக கூட்டணியில இருக்கும்போதேவோ. அது கிட்டத்தட்ட ஒரு கலவு குரலாவே எழுந்தது. அது பெரிய சர்ச்சைகள் பேசுபொருளா ஆச்சு. அதன் நீட்சியாக இன்னைக்கு ஆட்சியில பங்கும் அமைச்சிருக்கோம் அப்படின்னும் போது 5 ஆண்டுகள் கூட இருந்துட்டு கடைசி நேரத்துல ஆட்சியில் பங்குன்ற முழக்கத்தை முன்வைக்கிறது சரியா அப்படின்ற கேள்வி எழுந்தது இல்லையா? 80களுக்கு அடுத்து நடந்த எல்லா தேர்தல்களுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் எந்த கழகங்கள் இரண்டுமே ஆட்சி அமைக்க முடியல. எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்னது மாதிரி 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நெல்லையில் பேசும்போது இதை முதல்ல வலியுறுத்தினார். ஆட்சியில் பங்கு பெறணும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் பங்கு வரணும், ஆட்சியில் பங்கு வரணும், பவர் ஷேரிங்கிறது ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது. அதை விட்டுட்டோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுருக்கோம், அதை சரி பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத அவருடைய இதாக இருந்துச்சு. அதுக்கு மேலே டிசம்பரில் நான் சொன்ன வாதங்கள்லாம் என்ன, 2 மந்திரி 3 மந்திரி கொடுங்க, 2 மந்திரி கொடுங்க, அமைச்சர்கள் கொடுங்க, கதர் வாரியம் கொடுங்க, சுற்றுலாத்துறை கொடுங்க. நாங்கள் என்ன வெறும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பெரும்பெரும் நெடுஞ்சாலைத்துறை இல்லை, அங்கே எங்கேயுமே சிக்கல் கிடையாது. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையிலையோ அந்த வலியுறுத்தலையோ யாரும் கேள்வி எழுப்பலை. ஆனால் அந்த கேட்கப்பட்ட நேரம் அப்படின்றது ஒரு சுயநலமாகவோ அல்லது அந்த கடைசி நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அல்லது 3ஆவதா ஒரு பார்ட்டி உள்ள வர்றாங்க அப்படின்ற சூழல்ல இந்த கேள்வி எழுப்பப்படுதா அப்படின்றதான விமர்சனம். அங்கே கேட்டால் மட்டும் எப்படி அநியாயமாக இருந்தது? 50 வருஷமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதெல்லாம் காங்கிரஸுடைய ஆதரவோட தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. காங்கிரஸ் கட்சி அப்போ கேட்க ஆரம்பிக்கிற அடுத்த தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு வரணும். மகாபாரதத்தில் சொல்கிறாப்புல துரியோதனன்ட்ட போய் 5 தேசங்கள் கொடுங்க, 5 கிராமங்கள் கொடுங்க, இல்லைன்னா அதுவும் கொடுக்க முடியலன்னா 5 ஊராவது கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மகாபாரதம் போடுறதாகவும் வரலாறு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் கேட்டது என்னட்டா 2-3 அமைச்சர்கள் கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுவும் என்ன கதர் வாரியம், கடைசியில் நீங்கள் அதிகாரத்துறை இப்படித்தானே வச்சுருப்பீங்க, அதுகளுக்கு கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுக்கே மனசு இல்லை. அதற்கு என்னட்டுனா நாங்கள் கலக குரல் பண்ணுறோங்கிறது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? என்னட்டா நாங்கள் எது கேட்டோம்னாலும் சரி கலக குரல், மற்றவங்க கேட்டாங்கன்னா அது கலர் குரல் கிடையாதா? நம்மளால் ஆட்சிக்கு வராங்க, நம்மளுக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை, நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடைப்பதில்லை, நம்ம எதுவும் நல்லது செய்ய முடியல மக்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் நமக்கு காங்கிரஸ் தோழர்களுடைய நம்பிக்கை தான் இருந்துச்சு. என்னைய மாதிரி பல தோழர்களுக்கு இதுதான்
என்னமா இருந்துச்சு, அதை வெளிப்படுத்தலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது பொதுவாக புற அழுத்தம் இருந்தது, அதை பார்க்க முடிந்ததுன்னா கட்சிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்ததா? கிரீஷ் சோடங்கர் தான் இந்த ஐடியாவை முதல்ல பிளான் பண்ணது. நான் என்னுடைய பாணியில சொன்னேன், என்னுடைய ஸ்டைல்ல சொன்னேன். அந்த அஜெண்டாவோட தான் அவர் இங்க வந்திருக்காரு. அவருக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சி. அவர் வந்தது என்னன்னா அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும் காங்கிரஸ் தோழர்களுக்கு. காங்கிரஸ் தோழர்கள் அதிகாரம் இல்லாமல் 50 வருஷமா நம்ம ஒவ்வொரு கழகங்களுக்கும் நம்ம ஆட்சி அமைக்க உதவி செய்கிறோம். நம்ம அதனுடைய விளைவாக நம்ம நம்முடைய பலத்தை வாங்கிக்கிட்டு அதனால ஆட்சி செய்கிறாங்க. நம்மளுக்கும் அந்த அதிகாரம் வரணும்னு நினைச்சோம். அதில் என்ன தப்பு? இல்ல மற்ற தலைவர்களோ மற்ற யாருமே அது பேசுறாங்க. ஆட்சியில் பங்குங்கிறது எல்லாரும் ஒரு காலத்துல பேசணும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. மே 6ஆம் தேதி நீங்க தாவேக்காக்கு ஆதரவு அப்படின்னு போறீங்க. பொதுவாக எல்லாருமே சொல்லப்பட்டது மற்ற தோழமை கட்சிகள் கூட இருந்த கட்சிகள் எல்லாமே அவங்க திமுகவை பார்த்து அவங்க தலைவரை பார்த்து சொல்லிட்டு போனாங்க. வெற்றி பெற்றதை போய் வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க அப்படின்றதான் இன்ற வரைக்கும் இருக்க விமர்சனம். எங்களுடைய மூத்த தலைவர் காரிய கமிட்டியினுடைய உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் 2 தகவல் சொல்லப்பட்டது. திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சி இந்த முடிவு எடுத்துருச்சுங்கிறத திரு கார்கே அவர்களே தகவல் சொன்னாருங்கிறத சொன்னாங்க. அதனால் திரு கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் தகவல் சொல்லிட்டார். நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவுங்கிறது காங்கிரஸ் அரசியல் விவகார குழு 5ஆம் தேதி சாயந்தரம் 8 மணிக்கு கூடிச்சு. ஜூமில் 11 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்துச்சு. 29 பேர் அதில் கலந்து கொண்டோம். 29 பேரும் ஒத்த கருத்தோட ஒரு முடிவுக்கு வந்தோம். 5ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு கூடி 11 மணிக்கு அந்த கூட்டம் முடிஞ்சிச்சு. அப்போவே நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணேன்ட்டா தாவேக்காவுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். தாவேக்கா நம்மளோட ஆதரவு கோரியிருக்கு. அதனால் நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏன்னுட்டனா இல்லாட்டா பிஜேபியை நம்ம நிப்பாட்ட முடியாது. திரைமறைவில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் திரு விஜய் அவர்களுக்கான மேண்டேட் கிடைச்சிருக்கு. அவருக்கு அந்த அரசை வரவிடாமல் தடுப்பதற்கான சூழ்ச்சிகள் டெல்லியில் இருந்து அரங்கேற்றப்படுகின்றன. அந்த சூழ்ச்சியில் தமிழ்நாடு விழுந்துடக்கூடாது. 10ஆம் தேதி வரைக்கும் அரசு அமையலைன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டுருவாங்க. அமித்ஷாவோட கண்ட்ரோலில் தமிழ்நாடு வந்துடும். அதற்கு நம்ம வித்துட்டக்கூடாது. அதற்காக உடனடியாக நாம் முடிவெடுக்க வேண்டும். நம்ம இந்த முடிவை எடுத்தோடனே நம்ம திமுகவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அது நீங்கள் நன்றி சொல்லணும், நன்றி சொல்லலை, அவங்கள போய் பார்த்தோம் பார்க்கல, அவங்க என்ன பேசுனாங்கிறத இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவுமே அவங்கள பற்றி தப்பாக சொல்லலை. இல்லை அதில் அது சொல்கிறது இப்போ நீங்கள் போய் நேரில் பார்க்குறதோ இல்லை யார் மூலமாக அது தகவல் சொல்லப்பட்டது திமுகவுக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் திரு TR பாலு அவர்களுக்கு தகவல் சொன்னார். திமுக கூட்டணியில் இருந்து தான் 5 MLAக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்கள போய் பார்த்து கேட்டசி நீங்கள் இப்போ நேரில் போய் பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்க போயிருக்காங்க? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க பேசுறீங்க, இப்போ மற்ற கட்சியெல்லாம் போனாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, பேசிட்டு அமிக்கபிளாக வெளியே வர்றோம் அப்படின்லாம் சொல்லி வெளியில் பேட்டியெல்லாம் சொன்னாங்க. அப்படியாக காங்கிரஸும் போய் தோழமையோடய பேசிட்டு இந்த மாதிரி எங்களோட நிலைப்பாடு இதை எடுத்திருக்கோம், தேசிய தலைமை இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன சிக்கல் இருந்திருக்கு? நீங்கள் கட்சி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இல்லை, இது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு தானே. அதாவது தோழமை கட்சி கடந்த 5 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னால இருந்தே நீங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி போய் பேசிட்டு வந்தவங்கலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க, என்னென்ன காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, அதில் எல்லாம் நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டோம்ல. அப்படின்னா என்னடா இந்த பள்ளியெல்லாம் எங்கள் மேலே வந்திருக்காது இல்லை. இப்போ அந்த கட்சியெல்லாம் போட்டு தலையங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 3-4 கட்சியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு போகணும்? எங்களை பொறுத்த மட்டும் தகவல் சொல்லப்பட்டது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை தகவல் சொல்லியது. அதில் தகவல் சொல்லியது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, ஏன் நாங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ இதற்கு முன்பாக சில பேட்டிகளில் நீங்கள் பேசும்போது டெல்லியில் கான்கால் மூலமாக இவங்க திமுக அதிமுக 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிடுறாங்க, பிஜேபி சப்போர்ட்டோட அது நடக்க போகுது அப்படின்லாம் சில பேட்டிகளில் சொல்லுங்க. என்ன நடந்தது உண்மையிலே? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அடிப்படையில்? நான் சொல்கிறது என்னன்னா, இது வரலாற்றில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் இதில் ஒன்றும் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது எங்களுடைய தகவல் என்னென்றால் 4ஆம் தேதி இதற்கான தொடர்புகள் உருவாக்கப்பட்டது. 5ஆம் தேதி அது சீரியஸ் ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா, டெல்லியிலேருந்து இவர்கள் 2 கட்சியையும் சேர்த்து வச்சு ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுது. இதில் நம்ம சாதுரியமாக மூவ் ஆகலைன்னா நம்ம என்னட்டுனா தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளவற்றுவோம். இது ரொம்ப வரலாற்று பிழையாகி போயிடும் நம்மளுக்கு. விஜய் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. 108 இடங்கள் பெற்றிருக்கார். அவருக்கு 10 இடங்கள் குறைச்சிருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நம்மளுடைய 5 இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஆதரவு தந்துட்டோம்னா இந்த மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறது ரொம்ப எளிமையாக இருக்கும்.
ஒரு மத சார்பற்ற அரசு உருவாவது தமிழ்நாட்டை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம். எங்களுடைய முடிவு என்பது ரொம்ப தீர்க்கமான முடிவு. நாங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு மன தாங்கலோ அல்லது வேற எதுவும் தப்பாவோ நாங்கள் எதுவுமே நினைக்கல. எங்களுக்கு வந்த தகவல் இப்படி இருந்துச்சு. டெல்லியில் தீட்டப்படுற ஒரு சதி திட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை மக்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு அதிகமான இடங்கள் கொண்டு வந்திருக்க ஒரு ஆட்சியை அமைய விடாமல் தடுக்கிறதுக்கு பாஜகவும் குறிப்பிட்ட விதத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதல் நடக்கிற திரு அமித்ஷா அவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். அதற்காக நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். அந்த முடிவு தீர்க்கமான முடிவு. எங்களை பொறுத்த மட்டும் இது தமிழகத்திற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்திருக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது ஏற்புடையதா இருக்கா? திமுக தொடர்ச்சியா பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நீங்களும் கூட தோழமையாகவே இருந்தீங்க. உங்களை விட அதிகமாகவே ஒருபடி மேலேயே போய் தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு தான் அந்த தேர்தலவே நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆதரவோட அல்லது அவங்க சப்போர்ட்ல இந்த அலையன்ஸோ அல்லது இந்த கூட்டணியோ நடக்குது அப்படின்றது இல்லை அதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றது ஏற்புடையதாக இருக்குமான்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்த தகவலை பற்றி சொல்லிட்டு எங்களை பொறுத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கட்சிகளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக டெல்லி முயற்சி செய்தது. அதற்கு இப்போ பல சான்றுகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு வந்த தகவலை சொல்றோம். இல்ல இதன் பின்னணியில பிஜேபி இருக்கு அப்படின்றதுக்கான டெல்லிங்கிறது யாரு? பிஜேபி தான். இல்ல அதான் கேட்கிறேன். அது என்ன அடிப்படையில நமக்கு அடிப்படையில்னா எங்களுக்கு வந்த தகவல் அதைத்தானே இப்போ ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பேட்டி நீங்க அவங்க எல்லாமே சொல்றது பிஜேபி யாரும் சொல்லல. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுக்காக நாங்க தாவேக்காக ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றாங்க. இன்றைய பேட்டியில கூட அவங்க சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் எங்கிட்ட பேசினாரு அப்படின்ற வரைக்கும் இன்றைய தகவலா இருக்கு. அவங்க இவங்களும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சியை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் அவர் வந்திருக்கு. அதை உங்க முன்னால வைக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதுல பிஜேபியோட ரோலா எங்கேயுமே யாருமே சொல்லல. நீங்க மட்டும்தான் பிஜேபியோட பின்னணியில இது நடக்குது அப்படின்னு சொல்லி. கவர்னருடைய ஆதரவு இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது. கவர்னர் பாஜகவினுடைய நபர், கவர்னர் டெல்லியினுடைய நபர். நீங்க இதை புரிஞ்சுக்கிறணும். இது பாஜகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் கொடுத்தது என்னன்னா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள். அதனால என்ன அவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் இருந்து இதற்காக ஒரு உதவி செய்யப்பட்டது. இந்த உதவி என்பது இவர்களை பொறுத்த மட்டும் எல்லா கட்சிகளும் தாவேக்காவிற்கு எதிர்ப்பாக ஒரு கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த 48 மணி நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 4 நாட்கள் 3 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக பார்க்கப்பட்டது. அதனால தமிழகத்தில் எங்களுடைய பார்வை, எங்களுடைய தகவல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பல மாநிலங்களே ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் எந்த ரூபத்தில் என்னத்தை பண்ணுவாங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ டிஎம்சி என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. மொத்த கட்சியை காலி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது பாஜகவுடைய டெக்னிக். அது பாஜக என்ன வேணாலும் பண்ணும், மற்ற கட்சிகள் அளிக்கிறது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு ரெடியா இருக்கு. அதற்காக கவர்னருடைய உதவி தேவைப்படுது. அதனால கவர்னர் பார்த்தீங்கன்னா என்னென்ன அலைக்கழிக்க விட்டார். திரு விஜய் அவர்களையும் பார்க்க முடிஞ்சு, என்னென்ன அவர் கோவால இருந்துட்டு கேரளால இருந்து வராமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. 5, 6, 7, 8 தேதிகளில் என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால இது எல்லாம் ஒரு நாள் அரசியல் உண்மைகள் வெளியில் வரும். எங்களை பொறுத்த மட்டும் இப்பொழுது ஒரு நேர்மையான ஆட்சி அமைந்திருக்கிறது, ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைந்திருக்கிறது, ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி அமைந்திருக்கிறது என்பது எங்களுக்கு மன நிறைவை தருகிறது. தமிழ்நாடு இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. நீங்க குறிப்பிட்டீங்க 2 பேருக்கு தான் போட்டி, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்போது தமிழக வெற்றி கழகம் பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு முனைப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாங்க, பாசிச பாஜகன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் பாசிச பாஜக. அதே மாதிரி நடந்திருக்காரு. அவர் ஒன்றும் அவருடைய ஆதரவோடையோ அவர்களுடைய இதுவோடையோ நினைக்கல. அவர் மதசார்பற்ற ஆட்சிக்கு அரசாங்கம் அமைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால எங்களை பொறுத்த மட்டும் முழுமையாக அவர்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஆதரவு கடிதத்திலே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், மதசார்பற்ற சக்திகளுடைய அரசாக இருக்கணும், எந்த விதத்திலையும் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கு. இல்லை, முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் பேசும்போது சொல்கிறாரு, பாஜகவோட நாங்கள் தீவிர எதிர்ப்பில் இருக்க மாட்டோம், இணக்கமாகத்தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்துக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்
இந்த அரசை பாராட்டி பேசுறாரு, ஆளுநரும் பாராட்டி பேசுறாரு. இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அவர் பாஜகன்னு சொல்லல அவரு. நீங்க தப்பா ரிப்போர்ட் பண்றீங்க. மத்திய அரசோட அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசு அது. மத்திய அரசுங்கிறது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறணும். கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி, தெலுங்கானா கவர்மெண்ட்டும் சரி, கேரளா கவர்மெண்ட்டும் சரி, நாங்கள் மத்திய அரசோட இணக்கமாக போகிறதுக்கு எங்களுடைய அரசுகள் முயற்சி செய்யும். ஏன்னாட்டா மாநிலத்துக்கு நல்லது நடக்கணும். மாநிலத்துக்கு நல்லது நடக்காமல் முரட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஒரு மாநிலத்துக்கு நல்லது வராமல் இருக்கிறதுங்கிறத நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கொள்கை ரீதியில் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிரியானவர்கள். ஆனால் தமிழகத்திற்கு நல்லது வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொள்கையை விட்டு கொடுக்க நாங்கள் போவதில்லை. ஆனால் அவர்களுடைய இணக்கமாக அவர்களுடைய ஒரு சுமூகமான அரசு முறையில் இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு தப்பு நான் பார்க்கல. பாஜக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில தான் திரும்பவும் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது அப்படின்னா முதல் முறையாக தாவேகாவுக்கு ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சீட்டை பயன்படுத்திக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஆனால் இவங்க வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. தாவேகா வந்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியா தேர்வாகிறாரு. அப்படி இருக்கும்போது அது அப்பயும் ஒரு விமர்சனம்ல ஒரு பார்வையாகவே சொல்லப்படுறது. நாடாளுமன்றத்துக்கு போற சூழல் ஏற்படும் போது பாஜகவை எதிர்க்க வேண்டியது இருக்கும். அதனால காங்கிரஸ் கொடுத்தா நீங்க அந்த தீவிர எதிர்ப்பு வச்சுக்கோங்க, இவங்க அதை எதிர்க்காம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான பார்வை சரிதானே? இதெல்லாம் நொண்டிச்சாக்கு என்னை பொறுத்த மட்டும். இது வந்து இவர்களை பொறுத்த மட்டும் எது இருந்தாலும் மற்றவர்கள்லாம் ஒரு சீட்டு கொடுக்குறதுக்கு நேரம் என்னென்ன அலக்கழிச்சிருப்பாங்க மற்ற கட்சிகளை, கூட்டணி கட்சிகளைங்கிறதுல பார்த்துருக்கணும். அவர்களை பொறுத்த மட்டும் மிகுந்த சகோதரத்துவத்தோடு மிகுந்த மரியாதையோடு கூட்டணி கட்சிகள் நடத்தப்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டு தான். என்ன கேட்டனா, ஒரு நாடாளுமன்ற தொகுதி முதல் தொகுதி வருது, 2 வருஷத்துக்குள்ள டேர்மாக இருக்குது. அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் கேட்கணும்னு காங்கிரஸ் கட்சி நினைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை உடனே அவங்க காங்கிரஸ் கட்சி கொடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சு கொடுக்குறது. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றது என்ன தப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சி வர்றதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு புதுதாக வந்த கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் போது அது அவங்க தானே எடுத்துக்குவாங்க. பொதுவாக தானே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது திரு விஜய் அவர்களுடைய அரசியலை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியுது. பொதுவாக எல்லாரும் பண்ணுறதை அவர் பண்ணலை. பொதுவாக எல்லா அரசியல் 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க அரசியலை அவர் அந்த விதமாகவே பண்ணலை. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, தமிழகம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நேர்மையான ஒரு அரசியலும் பெண்களுக்கு பாதுகாப்பும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் இதுதான் அவருடைய சாதாரணமான ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை விட்டு அவர் மாறவே இல்லை. கோட்டு சூட்டு போட்டு வர்றதுல ஆரம்பித்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான அரசு. அவரை பொறுத்தவரை அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஒவ்வொருவருடைய ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலை ஏற்றுக்குருவோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு. அவர் எங்களுக்கு வந்து தமிழகத்தினுடைய நலனுக்காக பேசுவார் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கே ஒழிய இது ஏன் கொடுத்தாங்க, இது வந்து ஏன் கொடுத்தாங்க, திரும்பவும் நான் சொல்றேன், ஏன் கொடுத்தாங்கன்றது கேள்வி கிடையாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பே உங்களுக்கு கொடுத்தாங்கன்றதான் கேள்வி. சரி, அடுத்ததா இந்தியா கூட்டணியில திமுக இருக்கணும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு கொறடா லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சியோட கொறடாவாக இருக்கீங்க. தேசிய அளவில் எதிர்ப்புக்கு திமுக தேவைப்படுகிறதா? எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? இந்தியா கூட்டணிங்கிறது ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடி, அமித்ஷா இவர்களுடைய அராஜகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்தியா கூட்டணி. அது 2023 உருவாக்கப்பட்டது. திரு நிதிஷ்குமார் அவர்கள் இதற்காக பாடுபட்டார். எல்லாரையும் போய் பார்த்து கூட்டிகிட்டு வர வச்சார். அது வரைக்கும் எதிர்கட்சிகள் ஃப்ளோர் கோஆர்டினேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டெல்லியில் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடைய, அதுக்கு முன்னாடி குலாம் நபி ஆசாத் இருந்தார், அவருடைய அலுவலகத்தில் நடக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃப்ளோர் ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணாலும் சபையில் அப்படிங்கிறது மினிமம் கோஆர்டினேஷன் நடந்துட்டுச்சு. அது போராட்டங்களாக மாறிச்சு. சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற வாயிலில் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போராட்டம் இருந்துச்சு. நம்பர் இல்லை எங்களுக்கு அப்போ. அதனால் 23 என்ன முடிவு பண்ணோம்னா இந்தியா அலையன்ஸ்னு ஒன்று உருவாக்கணும். பெங்களூரில் முடிவு செய்யப்பட்டது. என்னட்டா இந்தியா அலையன்ஸ்னு உருவாக்கணும். அதில் வந்து எல்லா கட்சிகளும் நம்ம சேர்ந்திருக்கணும். நம்ம வந்து பாஜக நம்மளுடைய கோர் ஐடியாலஜி என்னவாக இருக்கு பண்ணிட்டீங்கன்னா, ப்ரோக்ராம் என்னவாக இருக்கு பண்ணிட்டீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு, அதுவும் குறிப்பாக அமித்ஷா, மோடி அவர்களுடைய இந்த அராஜக அரசை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு முடிவு ஒன்றா நிதிஷ்குமார் எங்களை விட்டுட்டு போயிட்டார். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கோர் ஐடியாலஜி ப்ரோக்ராம்ங்கிறது வெறுப்பு அரசியலுக்கு எதிரானது. எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்குன்னு தான் நினைக்கிறோம். இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எங்களுக்கு சண்டை தான் நடக்குது. அவர்களும் எங்களை திட்டி தான் திட்டுறாங்க. அதனால ஆனால் என்ன திரிணாமுல் காங்கிரஸோட பெங்கால்லையும் அதான் சண்டை நடந்துச்சு. அவங்களும் அந்த அம்மாவை நிறையா தான் எங்களை திட்டினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் என்னென்னமோ போய் தான் பேசுகிறாரு காங்கிரஸ் கட்சியை பற்றி. ஆனால் எல்லாரும் சேர்ந்து
நம்ம இந்தியா அலையன்ஸில் இருக்கணும், நம்ம ஃப்ளோர் கோஆர்டினேஷன் வேணும்னு நினைக்கிறோம். ஸ்டேட்ல அவங்க ஒரு நல்ல உறவு இல்லாத சூழல்ல நேஷனலா எப்படி அவங்க சேர்ந்து வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அந்த பெருந்தன்மை இருக்கணும். அந்த பெருந்தன்மை, அந்த புரிதல் கேரளாவில் இருக்கு. அந்த பெருந்தன்மை புரிதல் பெங்காலில் இருக்கு அப்படிங்கிறோம். அதைத்தான் சார் இப்போ ஸ்டேட்ல இப்போ நீங்கள் கேரளா சொன்னதுனால சொல்ல பினராயி விஜயன் வந்து பாஜகவோட இணைச்சு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அங்கே இருக்க காங்கிரஸ். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்க ஸ்டாலினை திமுக அரசை நீங்கள் வந்து பாஜகவோட இணைச்சு பேசுறீங்க. திரும்ப நேஷனலில் மட்டும் அவங்களுக்கு எதிராக வேணும் அப்படின்னா எப்படி வருவாங்கன்னு? நாங்கள் பாஜகவை இணைச்சு தமிழக முதலமைச்சர் இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் என்னைக்கு பாஜகவோட இணைச்சு சொல்லலை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணதை என்ன பண்ணார்? திரு ஸ்டாலின் அவர்கள் தலை குனிய மாட்டார் பாஜகவிற்காக, நான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசுகிறார். அதனால் நாங்கள் அதை நம்பலை. நான் எங்களை பொறுத்த மட்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் வந்து பாஜகவிற்கு தலைவனை விடுவார்லாம் நாங்கள் நினைக்கல. எங்களை இப்போ நாங்கள் சொல்கிறது என்ன, இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக 4000 கிலோமீட்டர் பாத யாத்திராக போய் கிராம கிராமமாக நடந்த ராகுல் காந்தி அவருடைய அழைப்பு. அவரை பொறுத்த மட்டும் இந்த இதிலெல்லாம் நம்ம வந்து எங்களை மாதிரி போன்றவர்கள்ட்ட அவர் சொல்கிறது தான், இது மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக யோசிக்கக்கூடாது, பெருந்தன்மையோடு நினைக்கணும். நம்முடைய தோழர்கள், அவர் தோழர்களாக இருந்தவர்கள், சில தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள் வந்து சில வருத்தங்கள் இருந்தாலும் சரி அதை பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் உண்மையாக ஆர்எஸ்எஸ் பாஜக மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் கேப்சர் பண்ணியிருக்கு. இந்தியாவில் அடுத்த தேர்தல்ங்கிறது ஜனநாயகபூர்வமாக நடக்குமா, உண்மையிலேயே பாஜக வந்து இந்த தேர்தல்களெல்லாம் உண்மையிலேயே நடக்க விடுமா அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் நிறைய வந்துருச்சு. இப்போ எல்லா கட்சிகள்லையும் எல்லா இடத்துலையும் பெங்கால் தேர்தல்லாம் எடுத்துக்காட்டாகி போச்சு. எவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிஸ் நடக்க முடியும், 1 கோடி ஓட்டர்களை அவர்களை எப்படி நீக்க முடியும் எஸ்ஐஆர்னால, இப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் இது வந்து ரொம்ப முக்கியமான தருணம். அதனால தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இந்தியா கூட்டணியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் அந்த தலைவர்களுக்கு கூட நிற்கிறது என்பது எங்களுடைய கடமையாக பார்க்க. 50 நாட்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துருச்சு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில், முதலமைச்சர் விஜயோட ஆட்சியில். இந்த 50 நாட்கள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நேர்மையான ஆட்சியாக இருக்குது. மக்களை பொறுத்த மட்டும் நானும் தொகுதியில் மக்கள்கிட்ட கேட்கும்போது ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் அதிகாரிகள்கிட்ட இருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது தொடரணும். என்னட்டுனா இது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. என்னட்டுனா அது திடீர்னு வீட்டுக்கே அப்ரூவல் வருது, யாரும் காசு கேட்காம பள்ளி கல்வித்துறையில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, சிபிஎஸ்சிக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, கட்டடங்கள் பெர்மிஷன்லாம் நடக்குது. அப்படிங்கும்போதும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மற்ற துறைகள்லையும் ஊழல் குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது கண்ணுக்கு. இது ஊழலற்றாத ஒரு லஞ்சம் இல்லாத லாவணியம் இல்லாத ஒரு அரசு நடக்க முடியுமா அப்படிங்கிறது 67க்கு முன்னாடி தான் அது இருந்துச்சு. அதனால் 67க்கு முன்னாடி உள்ள ஒரு காலம் திருப்பி இருக்குது. காங்கிரஸினுடைய காலங்களில் லஞ்ச லாவணியம் இப்படி ஆடலை, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்கலை, யாரும் எல்லாத்துக்கும் ஊரை உலையில போடலை, அப்படிலாம் இருந்த மண்ணையும் கல்லையும் விற்று யாரும் இயற்கை வளங்களை நாசப்படுத்தலை. அப்படிப்பட்ட காலம் வந்து திருப்பி வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து மிகவும் நம்பிக்கையை தருது. அதே போல் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது முதலமைச்சர் சொன்ன மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று. அதே மாதிரி போதைப்பொருள் தமிழ்நாட்டில் இல்லை, இது எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு பக்கம் நேர்மையாக இருக்குது, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறையா பெண்களுக்கான எதிரான அந்த வன்முறை எந்த வகையிலுமே குறையலை அப்படின்றத சொல்கிறாங்க. போதைப்பொருளும் முழுமையாக கட்டுப்படுத்தலை அப்படின்றதும் அந்த விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக இருக்குது. இதை தாண்டி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுற மின்வெட்டு தொடர்கதையாகவே இருக்கு இல்லையா? இல்லை, அதுக்கு முதலமைச்சர் இன்னைக்கு இதில் பதில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இதெல்லாம் 50 நாள்ல 30 நாளில் நான் உருவாக்குனது இல்லையேன்னு. நியாயமானது அது. மற்றபடினா அவங்க 50 நாளில் அந்த போதைப்பொருள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வைக்கல. இது பல வருடங்களாக வந்து பல வகையில் பல குடும்பங்களை நாசப்படுத்தி டாஸ்மாகில் நடக்கல ஊழல். அதே முதலமைச்சர் தானே முதலமைச்சருக்கு முன்னால் இருக்கும்போது கேம்பெயினில் சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் ஒரே நாளில் இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுருவோம், எல்லாத்தையும் நீக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது பிஜேபி காங்கிரஸ் டென்யூர் முடிஞ்சு பிஜேபி அரசுக்கு வரும்போது பிஜேபி இதே தான் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே காங்கிரஸை தான், முன்பு இருந்த கவர்மெண்ட்டை தான் காரணமாக சொன்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு போனது, இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போனது, டில் இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு போக்கா அது தெரியும். மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் நம்புறாங்களாங்கிறதான் கேள்வி. மக்களுக்கு நியாயமாக தெரியும், அவர் செய்கிற முயற்சிகள் மக்கள்கிட்ட நியாயமாக தெரியுதாங்கிறதான் கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி 50 வருஷத்தில் என்ன நல்லதுன்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த முயற்சிகள்ல அவரை பொறுத்த மட்டும் 50 வருஷத்துக்கு ஊழல் லஞ்சம் இல்லாததுங்கிறது மிக முக்கியமான இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஏழை ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தான் அந்த வழி தெரியுமே ஒழிய மேட்டுக்குடியில் இருக்கவங்களுக்கு அது வழி தெரியாது. இல்ல கவர்னன்ஸா ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க, நான் அரசியலா கேட்கிறேன். ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது கேம்பெயின் அப்ப அவரோட பிரச்சாரத்துல அதிமுகன்னு பெயர் கூட குறிப்பிடாமல் மற்றும் சிலர்னு சொல்லி தான் கேம்பெயின் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு அதே கட்சியில இருக்க ஆட்களை தான் இவங்க குதிரை வீரம்னு விமர்சனமா வைக்கிறாங்க. அங்க இருக்கவங்கள ரிசைன் பண்ண வச்சு இவங்ககிட்ட சேர்க்கிறாங்க அப்படின்றது அது எந்த அளவுல சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒன்று வந்து அதிமுகங்கிற கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஆட்சி வந்து கட்சி வந்து 2 முக்கியமான தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. திரு எம்ஜிஆர் அவர்களாலும் திரு ஜெயலலிதா அவர்களாலும். அப்பொழுது இந்த ஆளுமைகள் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதனுடைய லீடர்ஷிப் இல்லாதனால, அது உட்கட்சி பிரச்சனையினால அதனுடைய நம்பிக்கை போயிடுச்சு. அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இந்த கட்சியிலேருந்து என்ன ஆக போகுதுங்க, அதுக்கு எதிர்காலம் இல்லைங்க, இனிமேல் முடிஞ்சு வச்சுங்க, இந்த கட்சி இருக்காதுங்க, எம்ஜிஆர் கட்சிங்க ரெட்டலை சின்னங்க அப்படிங்கிற காலம் போய் 20% ஓட்டு 28% வந்து 2-3 தேர்தலில் வந்ததுனால நம்பிக்கை போகுது அங்கே. அதனால சிலர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணுறாங்க. அது அவர்களுடைய முடிவுகள். நீங்கள் வந்து கட்சி மாறாமல் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணாமல் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். நான் அப்படி பண்ணல. அவங்க கட்சியில் ராஜினாமா பண்ணிடுறாங்க. அடுத்து தேர்தல் நடக்கும்போது யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அதெல்லாம் நம்மை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு தனிப்பட்டவருடைய சுதந்திரம். ஒருத்தர் வந்து கட்சியை நான் வந்து என் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த மட்டும் இல்ல இந்த அணுகுமுறை சரிதானான்னு கேட்கிறேன். இப்ப ரிசைன் பண்றாங்கன்னா அவங்க தனியா எந்த ஒரு இப்ப தாவேக்கால எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாம அவங்க ரிசைன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க நியாயம், நீங்க அலையன்ஸ்ல இருக்கீங்க, இப்ப கூட்டணியில இருக்கீங்கன்றதுனால அந்த அடிப்படையில நீங்க இல்ல ஊழலற்ற ஆட்சி தராங்க, நேர்மையான ஆட்சி. அதனாலதான் நான் சொன்னது 2ஆ பிரிச்சேன். கவர்னன்ஸ் வேற, அரசியலா அப்படின்றது. அரசியலா இவங்க செய்யறது சரிதானான்னு கேட்கிறேன். 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போவும் சில சதிகள் நடக்குது, இந்த கட்சிகளுக்கு காசு கொடுத்து எம்எல்ஏக்களை தூக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்திகள் படிக்க முடியுது. ஆப்ரேஷன் எஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சதிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அவர்களுடைய ராஜதந்திரத்தையும் அவங்க காட்டுவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி. இதை ராஜதந்திரமாக புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். என்னையை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறது என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் வந்து மற்ற கட்சிகள் எப்படி ஆக்ஷன் பண்ணுதோ அது மாதிரி தான் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும் அறிவாளியாக நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் மட்டும் மற்ற கட்சியை விலை கொடுத்து வாங்குறதுக்கான முயற்சி செய்வீங்க. இல்லை, நான் ஏன் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணுற அளவுலையோ அல்லது இது வந்து இது சரியா இல்லை, நீங்கள் இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வரீங்க, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது இதையும் சரியாக செய்யுங்க அப்படின்ற அட்வைஸ். ஏன்னா அரசியலில் நீங்கள் மூத்தவர்கள், மற்றவங்களை தாவேக்காக 2 ஆண்டு தான் முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து பல வருஷமாக அரசுல இருக்கீங்க, அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க அதை எடுத்து சொல்லலாம் இல்லையா? இல்லை, நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்றாரு, ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில வந்து சேர்றாரு. இது எங்க கட்சியில வந்து சேர்ந்தா பரவாயில்ல, வேற கட்சியில வந்து சேர்றாரு, நாங்க அதை எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? நீங்க வேற கட்சியில சேரும் போது அந்த கட்சியினுடைய முடிவுகள் அது, அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. எங்களை பொறுத்த மட்டும் அந்த கட்சி சில முடிவுகள் எடுக்குது. அவங்க ஒன்றும் அங்கே வந்து ஒரு எந்த இதுவும் நம்பிக்கை இல்லை ஒரு கட்சியில் அவங்களுக்கு. அதனால அந்த இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாங்க. இதில் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ தேர்தல் அறிவிக்கப்படல, தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு வேட்பாளர் கொடுக்குறாங்களா? வேட்பாளர் கொடுத்தோடனே அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு தேர்தல் எப்படி நடக்க போகுது? இடைத்தேர்தல் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு பணம் விளையாடும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்களை நீங்களும் பார்த்துருக்கீங்க. எல்லா தேர்தல்களும் இடைத்தேர்தல்கள் வந்து இடைத்தேர்தல் என்றாலே எந்தெந்த ஃபார்முலா நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நடக்க போதா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு தனி சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில் போய் சேர்றாரு. தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த உரிமையும் கிடையாது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமையை அவர் ராஜினாமா பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் ராஜினாமா பண்ணாமல் அவர்கள் தார்மீக அடிப்படையில் அவர் போய் ஆதரவு தெரிவிச்சானது அது தப்பு. கட்சியை உடச்சி நீங்கள் இது பண்ணுறீங்கிற ஆதரவு. அவரை பொறுத்த மட்டும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணுறது கூட உரிமை இல்லையா அவங்களுக்கு? அதை வந்து நம்ம கேள்வி கேட்கறதுல எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன். இல்லை, ஒரு அரசாக ஒரு ஆளுங்கட்சியாக மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ஊழலற்ற ஆட்சியை தருவாங்க வைக்கிறாங்கன்றதுனால அதை கேட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த அணுகுமுறை சரிதானா? இது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்காதா? தமிழகம் இது மாதிரி ஒரு குதிரை பேரத்தை பார்த்ததே இல்லை அப்படின்றதெல்லாம் எதிர்கட்சிகளோட விமர்சனமா இருக்கு. அதனால அந்த யாரு சொல்றாங்க அந்த விமர்சனத்தைன்னு பார்க்கணும். யார் இந்த குதிரை பேரம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அண்ணன் வைகோ சொல்லியிருக்காரு, திரு துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு.
என்ன என்ன அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்களே இவங்க. துரைமுருகன் கேட்டிருக்காரு கேள்விகள். அந்த கேள்வி அந்த குதிரை பேரத்துக்கான அதிர்த்தத்தை சொல்லணும் முதல்ல. நம்மளை பொறுத்த மட்டும் எது குதிரை பேரம் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா தான் அது வேற குதிரை பேரம் சொல்றது. இதான் பணமே கொடுக்கலையே, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு கட்சி மேல, அவங்க ரிசைன்மெண்ட் வராங்க. அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்ங்கிறேன். முன்னாள் தலைவர் இப்ப செல்வ பிறந்த இன்னைக்கு கூட நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. அவர் ஒரு பேட்டியில, புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில தான் சொன்னாரு, திரு ஜோதிமணி உங்களை பத்தியுமேவும் மனம் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன அடிப்படையில் என்ன சொல்ல போறாரு, என்ன எதுக்காக அந்த இதை சொன்னார்? அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, இன்று நீங்க போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, நெடுநேரம் பேசியிருப்பீங்க, அவரோட பல்வேறு விஷயங்களை இது பண்ணியிருப்பீங்க. இதுல என்ன அடிப்படையில் அந்த அந்த எனக்கு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கு தெரியாது. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, உங்களை தொடர்புபடுத்தி பேசுறதுனால வேறு ஏதேனும் கேள்வி உங்க நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னதுன்னா இதெல்லாம் முடியட்டுமா, அதுக்கப்புறம் மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா அதை பொறுத்த வரைக்கும் உங்க கேள்விதான், நீங்க உங்க கேள்வியே என்கிட்ட திருப்பி அதே கேள்வியோட சேர்த்து கேட்டீங்கன்னா அது பேரு சரியான பதில் சொல்ல முடியாது. அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா. தமிழக காங்கிரஸ் தலைவரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு முன்னால இருக்க சவால்கள் அப்படின்றது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக ஏற்கனவே நான் சொன்னதான் விமர்சனமா இருக்கு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க தொண்டர்களை விட அப்படின்றது, வேறு வேறு குழுக்களாக இருக்காங்க, கோஷ்டி பூஷல் நிறைய இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா காங்கிரஸ்ல. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போறீங்க? காங்கிரஸ் எதெல்லாம் சவால்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு ஒரு கோஷ்டியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தியோட டீம். ராகுல் காந்தி தான் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய பிம்பம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாம். அவரை நம்பி இந்த கட்சியில் இருக்கோம். அவரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை மோடி நிறுத்துறாரு. மோடியை பொறுத்த மட்டும் நியாயமாக கிடைக்க வேண்டிய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிறுத்துற பாங்க 12 வருஷம் நடத்திட்டு வர்றாரு. அதை நியாயமாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம். 60% தமிழக மக்கள் அதை நினைக்கிறாங்க. அதை எலக்ட்ரலாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகங்களாக இருக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பினுடைய மாற்றங்கள் கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இந்த இந்த மெசேஜை கீழே கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்காததுக்கு காரணம் மோடி. அந்த தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்கணும்னா அதற்கு யார் கொடுக்கக்கூடிய பிரதமர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி. இந்த செய்தியை கீழே கொண்டு போகணும். அதற்கான வேலையில் காங்கிரஸ் கட்சி செய்யணும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு, இந்த அரசு நீண்ட நாட்கள் இருக்கா, 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷத்துலேயே கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. எதை வச்சு அதை சொல்கிறாரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் இது ரொம்ப அது கூலாக நடக்க போகுது. கட்சியை எல்லாரும் தோல்வி விட்டுற உடனே கட்சியை உயிரோட்டம் உள்ள வச்சுக்கிறதுக்காகவும் நம்பிக்கை கொடுக்குறதுக்காகவும் சொல்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அதனால் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும், சொல்கிறவங்ககிட்ட தான் கேட்கணும். ஒழிய ஏன்ட்ட கேட்குறது தப்பான கேள்வி. இடைத்தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுமா? இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும், அறிவிச்ச உடனே பேசுவாங்க. நன்றி. நன்றி.